ராமநாதபுரத்தில் பிறந்தவர். அவருக்கு பேர் வந்து உக்கிரபாண்டியன்னு பேர். ஆனால் அப்படி சொன்னால் யாருக்கா தெரியுமா அப்படின்னா யாருக்குமே தெரியாது. இவர் யார் சொன்னால் தெரியும், இவரை பற்றி எப்படி சொன்னால் தெரியும் அப்படின்னா, வள்ளல் பாண்டித்துரை தேவர் அப்படி சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். தமிழுக்காகவே, தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவே வாழ்ந்தவர் அப்படி சொன்னால் மிகையாகாது. 1901 சென்னையில் அரசியல் மாகாண சபை கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் இவர் பாண்டித்துரை தேவர் அவர்கள் கலந்துக்கிறாங்க. கலந்துட்டு அவர் ஒரு நல்ல முக்கிய சிந்தனையை முன்வைக்கின்றார். தமிழ் வளர்ச்சிக்காக, தமிழ் மொழி வளர்ச்சிக்காக, தமிழ் மக்களை இணைப்பதற்காக, தமிழ் மொழியினுடைய சிறப்பை போற்றுவதற்காக நாம் 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்திட வேண்டும் அப்படி ஒரு சிந்தனையை முன்வைக்கின்றார். அதுவும் மதுரையிலே அமைத்திட வேண்டும் என்பதையும் அவர் அழுத்தமாக சொன்னார். அந்த சபை ஏற்றுக்கொண்டது. அந்த 4ஆம் தமிழ்ச்சங்கத்தினுடைய முதல் செயலாளராகவும் முதல் தலைவருமாகவே தானே பொறுப்பேற்று அதை வழிநடத்தினார் அப்படி சொல்லலாம். இவர் உவே சாமிநாத ஐயருடைய தமிழ் வளர்ச்சிக்கு நிறைய பொருளுதவி செய்தார். குறிப்பாக புறநானூறு, வெண்பா, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து புத்தக வடிவில் வர்றதுக்கு, அச்சிட்டு வர்றதற்கு இவர் பெரிய அளவில் அதுக்கு பணம் கொடுத்து அதை செய்ய செஞ்சார். அதே போல் இவர் வந்து நல்ல நல்ல தமிழ் நூல்கள் இது எல்லாம் அழியா வண்ணம் காக்க வேண்டிய பொறுப்பை தான் ஏற்றுண்டு அதற்காக நிறைய காரியம் செஞ்சார். அதே போல் திருக்குறள், கம்பராமாயணம் இவற்றெல்லாம் எளிமையாக்கி அதை வந்து புத்தக வடிவாக்கிறது, அதை மார்க்கெட்டில் விற்கணும், அதை வந்து நூலகங்களில் கிடைக்க செய்யணும். இதுக்கெல்லாம் கூட இவர் பெரிய அளவில் அந்த வேலையை செஞ்சார். நிறைய அறிஞர்களை போய் பார்த்து அவங்கள்ட்ட பேசி இந்த புத்தகங்களில் சாதாரண மக்கள் கிடைப்பதற்கு, குறிப்பாக அங்காடிகளில் மார்க்கெட்டில் கிடைக்கணும், லைப்ரரிஸில் இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் இதற்காக பெரிய அளவில் அவர் முயற்சி செஞ்சார். தமிழுடைய இது பண்டை கால தமிழுடைய வளர்ச்சி அப்படியே கீழே போயிட்டுருக்கேங்கிறது ரொம்ப வருந்துவார் எப்போவுமே. ஸோ அதனுடைய வேலையை முன்வைக்கிறதுக்காக மட்டுமே இவருடைய வேலையாக இருந்தது. 4ஆம் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் நிறைய நிகழ்ச்சிகள் மதுரையில், ராமநாதபுரத்தில், திருநெல்வேலியில் இதெல்லாம் நடத்துறதுக்கு காரணமாக இருந்தார். இதெல்லாம் விட ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயன் கண்டு நடுநடுங்க அவர் வந்து கங்கா சாகரமாம் வங்கக்கடலிலே அவர் வந்து கப்பல் விட போகிறேன் அப்படி முடிவு செஞ்சு கப்பல் விடுவதற்காக ஏற்பாடுகளை செய்தார் வ.உ. சிதம்பரனார். அந்த வ.உ. சிதம்பரனாருடைய கப்பல் கம்பெனிக்கு அந்த காலத்திலேயே 1,00,000 ரூபாய் எடுத்து கொடுத்து, இது எனது கான்ட்ரிபியூஷன் ஃபார் ஷிப்பிங் இது அப்படி கொடுத்தவர் இந்த பாண்டித்துரை தேவர். இப்படி எல்லா விஷயங்கள்லையும் தாங்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் சமுதாய பணிக்கு கொடுத்து ஒவ்வொரு பணியும் சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு இந்த பாண்டித்துரை தேவர் முழு உதவிகரமாக இருந்தார். அதனால மக்கள் இவரை வள்ளல் பாண்டித்துரை தேவர் என்று போற்றி அவரை அழைத்தார்கள். வள்ளலாக மாறினார். உண்மையாகவே அவருடைய குணமும் கூட வள்ளல் குணம் பெற்றதாகவே அமைந்தது. இன்று தமிழ் பற்றி இவ்வளோ உயர்வு நடக்குது அப்படின்னா அதற்கு காரணமாக இருந்த பல மூத்த பெரியோர்களில் வள்ளல் பாண்டித்துரை தேவர் ஒரு சிறப்பு இடத்தை பெற்றவர். வந்தே மாதரம்.